ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது என்ன தகவல் என்று சொன்னால், அமெரிக்கா இலங்கையிட்ட கேட்டிருந்ததாம் 2 விமானங்களை கொண்டு இலங்கையில் இறக்குறதுக்கு. அதாவது இலங்கையில் மத்தள விமான நிலையத்தில் 2 அமெரிக்க போர் விமானங்களை கொண்டு இறக்கி சும்மா இறக்கின மட்டும் இல்லாமல் அங்கேயே பார்க் பண்ணி வைக்கலாமா என்று சொல்லி இலங்கையிட்ட அனுமதி கேட்டிருக்கிறது அமெரிக்கா. அதை இலங்கை மறுத்திருக்கிறது, அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்றை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு இந்த மாதிரி ஒரு அனுமதியை கேட்கும்போது இலங்கை மாதிரியான ஒரு சிறிய நாடு அதுக்கு நோ சொல்கிறது உண்மையில் ஒரு அரிதான செயல். எனவே இதற்கான அனுமதியை மறுத்ததே இலங்கையினுடைய ஒரு துணிச்சலான முடிவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு என்று தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் வேறு யாராவது ஜனாதிபதியாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஓரளவு சமாளிக்கலாம். ஆனால் இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப். அவர் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது, எப்படி கோவப்படுவார், என்ன முடிவெடுப்பார், எவ்வளவு டேக்ஸை உயர்த்துவார் என்று தெரியாது. எனவே எங்கட விமானத்தை நீங்கள் அனுமதிக்கலையா, உங்களுக்கு செய்கிற வேலையண்டி போட்டு 100% டேக்ஸ் என்று சொல்லி சொன்னாலும் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அப்படியான ஒரு ப்ரெஷர் இருந்த போதிலும் கூட இலங்கை இப்படியான ஒரு முடிவை துணிச்சலாக எடுத்திருக்கிறது. இதுக்கு பின்னால் சில பல கதைகள் இருக்குது, சில பல ரகசியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், அமெரிக்கா இந்த வேண்டுகோளை வைக்காக்கு முதல் ஈரான் ஒரு வேண்டுகோள் ஒன்றை வச்சிருந்தது இலங்கையிட்ட. என்ன வேண்டுகோள் என்று சொன்னால், எங்களுடைய 2 போர்க்கப்பல்கள் உங்களுடைய துறைமுகத்துக்கு வரலாமா, அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதியும் மார்ச் மாதம் 13ஆம் தேதியும் 2 கப்பல்கள் உங்களுடைய துறைமுகத்துக்கு வந்து போகலாமா, எரிபொருள் நிரப்புறதுக்கோ ஏதோ தேவைக்காக வந்து போகலாமா என்று சொல்லி ஈரான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தது. அப்போ இலங்கைக்கு முன்னால் 2 விதமான ரிக்வெஸ்ட், ஒன்று ஈரான் பக்கத்தில் இருந்து, மற்றது அமெரிக்கா பக்கத்தில் இருந்து. அப்போ ஈரானில் யுத்தம் ஆரம்பிச்சிட்டுதா? இல்லை, ஈரானில் யுத்தம் ஆரம்பித்தது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிக்க முதலே இந்த 2 நாடுகளும் கோரிக்கை வச்சிட்டுது. ஆனால் அப்போ யுத்தம் ஆரம்பிக்க போது என்றது அரசல் புரசலாக எல்லாருக்குமே தெரியும். ஏனென்று சொன்னால், அமெரிக்கா தொடர்ச்சியாக தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி படைகளை கொண்டே குவிச்சு கொண்டே இருந்தது மத்திய கிழக்கில். அப்போ எந்த நேரத்திலும் யுத்தம் வெடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது தானே. அப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு முதலே தெரியும் இங்கே ஏதோ நடக்க போது. 2 நாடுகளும், சம்பந்தப்பட்ட 2 நாடுகளும் வேண்டுகோள் வச்சிருக்கிறார்கள். ஒன்றில் ஏற்றுக்கொள்றதாக இருந்தால் 2 நாடுகளினுடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொள்ளணும், அல்லது 2 நாடுகளினுடைய வேண்டுகோளையும் நிராகரிக்கணும் என்று சொல்லி 2 ஆப்ஷன் தான் இருந்தது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு முன்னால. இந்த 2 நாடுகளினுடைய வேண்டுகோள்களையும் ஏற்றுக்கொண்டிருந்தா இலங்கையும் இன்றைக்கு யுத்தகலமாக மாறியிருக்கும். மத்தள விமான நிலையத்திலையும் கொழும்பிலையும் யுத்தம் முடிஞ்சிருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா முற்கூட்டியே கணிச்சதன் காரணமாக நீயும் வேண்டாம் ஆள விட்டா போதும், 2 பேரும் போய் தள்ளி இருந்து விளையாடுங்க சொல்லி அனுப்பியாச்சு. அதாவது 2 பேருடைய வேண்டுகோள்களும் நிராகரிக்கப்பட்டுட்டது. அதைத்தான் இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நேற்று வியாழக்கிழமை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஒரு நேர்காணலில் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தவர். ஆனால் அது பெருசாக ஆக்களால் கவனிக்கப்படையில. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வச்சு ஜனாதிபதி சொன்னோன்னே இது பெரிய அளவில் கவனிக்கப்படுறதாக இருக்குது. அப்போ அந்த அமெரிக்காவினுடைய வேண்டுகோளில் என்ன காரணம் என்று சொல்லி காரணம் குறிப்பிடலையாம். அதாவது எங்களுடைய 2 யுத்த விமானங்கள் உங்களுடைய நாட்டில் பார்க் பண்ணி நிற்கலாமா, அங்கே தரிச்சு நிற்கலாமா, இவ்வளோ தான் கேட்கப்பட்டதே தவிர ஏன், எதுக்கு, என்ன என்று சொல்லி ஒரு டீட்டெயிலுமே சொல்லல என்று சொல்லப்படுது. இந்த 2 விமானங்களும் எங்கே இருந்து வரப்போகுது என்று சொன்னால், அமெரிக்காவில் இருந்தா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை. ஜிபூஜி என்று சொல்லி ஒரு நாடு இருக்குது, உங்களுக்கு தெரியும், கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு. அதாவது மத்திய கிழக்கு இருக்குத்தானே, மத்திய கிழக்கில் ஏமன் என்ற ஒரு நாடு இருக்குத்தானே, அந்த ஏமன் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. எனவே ஜிபூஜி நாட்டில் தரிச்சு நிற்கக்கூடிய அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு சொந்தமான மிகப்பெரிய படைத்தளங்கள் இருக்குது. சொல்லப்போனால் அந்த நாடு முழுக்க இருக்கிறதே படைத்தளங்கள் தான். எங்கே பார்த்தாலும் ஒரே ஆர்மி கேம்ப், பிரித்தானியாவினுடைய ஆர்மி கேம்ப், பிரான்ஸினுடைய ஆர்மி கேம்ப், ஆஸ்திரேலியாவினுடைய ஆர்மி கேம்ப், அமெரிக்காவினுடைய கேம்ப்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் அந்த இராணுவ முகாம்களை விதைச்சு விட்டுருக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இந்த ஜிபூஜி என்று சொல்லி. அந்த நாட்டையை ஸ்பான்சர் பண்ணி எடுத்துக்கின போகிறதுக்கு, கேம்ப் அடிக்கிறதுக்கு. ஸோ அங்கே நிறைய விமானங்கள் ஏற்கனவே இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்,
சரி, இந்த ஜிபூஜியில் இருந்து ஈரானை போய் தாக்குறேன்னு சொன்னால் பக்கத்தில் தான் இருக்கு ஈரான். அங்கால ஏமன், அங்கால சவுதி அரேபியா, அங்கால ஈரான். அப்போ ஈரானை போய் தாக்குறேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்துட்டு ரிவர்ஸில் ஸ்ரீலங்காவுக்கு வரீங்கள். ஸ்ரீலங்கா வேறு எங்கேயோ இருக்குது. அப்போ ஏதோ சம்திங் ராங், எங்கேயோ இடிக்குதே என்று சொல்லி நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் 28 சனிக்கிழமை ஈரானுக்கு எதிரான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 15 25 வரைக்கும் அந்த 11 நாட்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் மிக பெரும் உலகளாவிய ரீதியில் நிறைய நாடுகளினுடைய கடற்படையினர் கலந்து கொண்ட, கடற்படை கப்பல்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகை, போர் பயிற்சி இந்த மாதிரி நடந்தது. அதாவது மிலான் என்ற பேரில் மிலான் 2026 என்ற பேரில் மிகப்பெரிய ஒரு இராணுவ கண்காட்சி, ஒத்திகை எல்லாம் சேர்ந்தது தான். எல்லாம் சேர்ந்து 10 நாட்கள் நடந்தது. அதில் ஈரானிய கப்பல்கள் கலந்து கொண்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அமெரிக்காவுக்கு முதலே தெரிந்தானே நாங்கள் ஈரானை தாக்க போகிறோம் என்று சொல்லி. ஈரானை தாக்கும் போது ஈரானிய கப்பல்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிக்க வேண்டி வரும் என்றது முதலே அமெரிக்காவுக்கு தெரிந்தானே. ஈரானிய கப்பல்களில் 3 கப்பல்கள் இப்போ இந்தியாவில் நிற்குது. அந்த 3 கப்பல்களுமே முக்கியமான கப்பல்கள், போர்க்கப்பல்கள் என்றதும் அமெரிக்காவுக்கு முதலே தெரியும். எனவே இந்தியாவில் இருந்து பயிற்சி எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த 3 போர்க்கப்பல்களும் புறப்பட்டு போகக்குள்ள அந்த கப்பல்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற முடிவு அமெரிக்காவால் முன்கூட்டியே எடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த யுத்தம் ஆரம்பிக்க முதலே எடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் 2 விமானங்களை கொண்டு அட்வான்ஸா இலங்கையில் நிறுத்தி வச்சா எதுக்காக ஜிபூஜியிலிருந்து இலங்கைக்கு வரணும்? ஒரு விதமான காரணமும் இல்லை. இப்ப கொழும்புல இருக்கிற ஒரு ஆள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஃபிளைட் எடுக்கணும்னு சொன்னா கட்டுநாயக்கா நோக்கி தானே போகணும். அதை விட்டுட்டு யாழ்ப்பாணத்தை நோக்கி போனா என்ன கட்டுநாயக்கால ஃபிளைட் எடுக்கிறது? அப்படி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இந்த 2 ஃப்ளைட்ஸும் இலங்கைக்கு வரணும் என்று சொல்லி விரும்பினது. எனவே இந்த 2 ஃப்ளைட்ஸும் இலங்கையில் கொண்டு பார்க் பண்ணி வச்சுட்டு இந்தியாவிலிருந்து அந்த 3 கப்பல்களும் வெளிக்கிட்டு வரும்போது சர்வதேச கடலில் போகக்குள்ள ஏதாவது சம்பவம் செய்யலாம் என்று சொல்லி ஒருவேளை அமெரிக்கா திட்டமிட்டிருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், அதில் ஐரிஸ் டெனா கப்பல் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்டது. அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டது. அந்த கப்பலே மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 விமானங்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தா அந்த 3 கப்பல்களுமே ஐரிஸ் டெனா, மற்றது ஐரிஸ் புஷர், மற்றது இந்தியாவில் போன மற்ற 3வது கப்பல் இப்போ இந்தியாவில் நிற்குது. இந்த 3 கப்பல்களையும் அடித்து தாக்காமல், அதில் இருந்தாக்களை கொல்லாமல் என்ன செய்யலாம் சொன்னால் வானத்தில் இருந்தே 2 விமானங்களும் சுற்றி பறந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த கப்பலின் திசையை மாற்றிருக்கலாம். வேறொரு துறைமுகத்துக்கு, அமெரிக்காவினுடைய வேறு எங்கேயாவது ஒரு துறைமுகத்துக்கு அதை கொண்டு போயிருக்க முடியும். கொண்டு போயிட்டு அவ்வளோ பேரையும் உயிரோட பிடிச்சிருக்க முடியும். அதில் இருந்த ஆயுதங்கள், வேறு பொருட்கள் எடுத்திருக்க முடியும். இன்னும் சில பல ரகசியங்களை அறிஞ்சிருக்க முடியும், ஏதோ செய்திருக்க முடியும். எனவே அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த 2 விமானங்களையும் கொண்டு மத்தள விமான நிலையத்தில் பார்க் பண்ணி வச்சிருப்போம். தேவைப்படைக்கு எடுத்துக்கொண்டே நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று சொல்லி அமெரிக்கா வேண்டுகோள் வைத்ததா என்கின்ற கேள்வி இங்கே இருக்குது. இருந்த போதிலும் கூட இலங்கை அரசாங்கம் புத்திசாலித்தனமாக ஈரானினுடைய கோரிக்கையை நிராகரித்து அமெரிக்காவினுடைய கோரிக்கையையும் நிராகரிச்சிட்டது. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த கப்பல்கள் வெளிக்கிட்டு வந்தது, பிறகு அது நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அளிக்கப்பட்டது. அதிலேயே இலங்கைக்கு பயங்கர பிரஷர், அதை காப்பாற்றுறதா, அதில் இருக்கிறாக்களை காப்பாற்றுறதா என்ன ஏதென்று சொல்லி பிறகு அதுக்கும் அமெரிக்காவினுடைய அனுமதி கொடுக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய சம்மதத்தோடு தான் அதில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மற்றது ஐரிஸ் புஷர் என்ற கப்பல் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு அதில் இருந்தவர்கள் எல்லாம் இறக்கப்பட்டு இப்போ படை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே அமெரிக்காவினுடைய சம்மதத்துடன் நடைபெற்ற சம்பவங்கள் தான். எனவே இலங்கை என்னதான் பேசாமல் ஒதுங்கி இருப்போம், ஒரு சோழியும் வேண்டாம், நைஸா ஒதுங்கி இருப்போம் என்று சொல்லி பார்த்தாலுமே கூட விரும்பியோ விரும்பாமலோ ஒரு பகுதி அளவில் இதுக்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டி வந்தது. காரணம் அந்த தாக்குதல். வேணுமென்றே அந்த தாக்குதல் செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் இடந்திரையில தானே விமானத்தை கொண்டு இறக்க அனுமதிக்கல தானே, உங்களுக்கு நாங்கள் ஒரு பிரஷர் தார வேண்டி போட்டு வேணுமென்றே தாக்கியிருக்கலாம் சில வேளை. ஏனென்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் கென்டக்கி என்ற இடம் இருக்குத்தானே, KFC சிக்கன் உருவான இடம் கென்டக்கி, அங்கே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கலந்து கொள்றது போனவர். போன இடத்துல அங்கே கடற்படையினர் வந்தது, அமெரிக்காவினுடைய கடற்படை. அப்போ கடற்படை அதிகாரிகளை பார்த்து கேட்டவர், அது சரி ஏன் தாக்குறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே இலங்கையை கிட்ட வச்சு கப்பல் அடிச்சு நீங்கள் என்ன பிரச்சனை என்று சொல்லி தான் சிரிச்சு கொண்டு கேட்டவராம். அதுக்கு அமெரிக்காவினுடைய கடற்படை சொன்ன பதில் என்னென்னு சொன்னால், சும்மா ஃபன்னுக்கு தாக்கினாங்க, பகுதிக்கு தாக்கினாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு பகுதி வர்றதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் உங்களோட பகுதியான்னு சொல்லி. அப்போ ஒன்றும் செய்யலாது, பகுதி தான் அடிச்சுனாங்கன்னு சொல்லி. அதே வசனத்தை பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னவர், இந்த ஈரானுக்கு சொந்தமான கார்க் தீவு இருக்குத்தானே, அதில் நாங்கள் இப்போ ஒருக்கா தாக்கிட்டோம், இன்னும் தேவைப்பட்டால் பொழுதுபோக்குக்கு நாங்கள் தாக்குவோம், திரும்பவும் தாக்குவோம், வேடிக்கைக்காக தாக்குவோம் என்று சொல்லி திரும்பவும் சொல்லி இருந்தவர். ஒன்றுமே செய்ய
செய்ய முடியாது, வல்லவன் வகுத்ததே சட்டம் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குதானே. எனவே பலம் வாய்ந்தாக்கள் சக்தி வாய்ந்தாக்கள் சொல்லும் போது கேட்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் இந்த பிரச்சனைக்கு வருவோம். அமெரிக்காவினுடைய இந்த வேண்டுகோளை இலங்கை நிராகரித்ததன் காரணமாக அமெரிக்காவுக்கு ஏதாவது கோபம் வந்துட்டுதா, ஏதாவது குறை நிறைகள் இருக்கான்னு சொல்லி வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களிடம் கேட்கப்பட்டது நேற்று. அதுக்கு அவர் சொன்னவர், இல்லை இல்லை, அமெரிக்கா சர்ப்ரைஸ் ஆனது, எங்களுடைய மறுப்பை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனதை தவிர அப்செட் ஆகையில் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தவர். நல்ல காலம் இதை அமெரிக்கா சீரியஸ் எடுக்காம அப்படியே விட்டுட்டோம். அதுதான் நாங்கள் டோபிட்டோவால் அடிச்சிட்டோமே, நீர்மூழ்கி கப்பலால் கொண்டு வந்து அடிச்சிட்டோமே, பிரகத்துக்கு உங்களோட விமான நிலையம், பிரகத்துக்கு உங்களோட உதவி என்று சொல்லி போட்டு பேசாமல் விட்டுச்சு ஒரு அமெரிக்கா. இருந்தாலும் இலங்கை நிராகரித்தது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.